கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு புது வருடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட 20-25 நாட்கள் ஓடிவிட்டது. நமக்குள் என்ன மனமாற்றங்கள் காணப்படுகிறது? கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நமக்குள் என்ன நல்ல குணங்கள் காணப்படுகிறது? நாம் என்னென்ன நல்ல காரியங்களை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இங்கே வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எத்தனையோ வருஷம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். 20 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசின்னு நம்மளை குறித்து சொல்லிக்கொள்ளுகிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கொள்ளுகிறோம். நான் ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லிக்கொள்ளுகிறோம். நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லிக்கொள்ளுகிறோம். நல்லது நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் தேவன் வெறுக்கிற காரியங்களை நான் வெறுத்துட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அன்றைக்கு ஒரு சபைக்கு போயிருக்கிறேன். அந்த சபையிலிருந்து சில விசுவாசிகள் பிரிந்து போயிட்டாங்க. அப்போ பிரிந்து போன விசுவாசிகளும் என்னை வந்து பார்க்குறாங்க, அந்த சபையின் மக்களும் என்னை வந்து பார்க்குறாங்க. நான் 2 பேர்ட்டையும் பேசும்போது, ஏன் சபையை விட்டு பிரிந்து போனீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் வந்து கொஞ்சம் பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு, அவருக்கு வேண்டிய மக்கள்னு கொஞ்சம் பேரை வச்சுருக்காரு, எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அதனால நாங்கள் பிரிந்து போயிட்டோம். சரி, சபையில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர், இவங்க தேவையில்லாமல் சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க, சபைக்குள்ளே வந்துட்டு இல்லாத பொல்லாததை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க. அப்போ 2 பேரையுமே வச்சு கேட்டேன், ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமான்னு. என்ன ஐயான்னாங்க. நீங்களும் அவங்க தேவனுடைய பிள்ளைகள் தெரியுமான்னு. ஆமாம் ஐயான்னாங்க. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தெரியுமான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. இப்போ நல்ல கவனிங்க, ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஏன் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களாக இருக்கீங்க? ஏன் அவங்க செய்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்கலை? சரி, அவங்க செய்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? ஆபிரகாம், லோத்து 2 பேரும் யார்? சித்தப்பாவும் பிள்ளையும். இப்போ 2 பேருடைய வேலைக்காரங்களுக்குள்ள கலகம் வருது. உடனே ஆபிரகாம் சொல்கிறார், எப்பா நம்ம சகோதரர்கள், நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நான் மேற்க போனால் நீ தெற்க போ. அழகாக விட்டு கொடுத்து சமாதானமாக பிரிஞ்சாங்கன்னு இருக்கு. நான் கேட்குறேன், ஒருவருடைய காரியங்கள் ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா அன்பினால், எப்படி அன்பினால் ஒருத்தர் நேசித்து நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை காத்துக்கொள்ள வேண்டியதானே? உங்களுக்குள்ளே ஏன் கசப்பு, பொறாமை, எரிச்சல்? யோசித்து பாருங்களேன். 2 பேர் நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க, ஜெப ஐக்கியத்துக்கு வராங்க. 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் பிரிவினை வருது, கசப்பு வருது. இப்போ இவருக்கு இவர் மேலே எரிச்சல், இவருக்கு இவர் மேலே எரிச்சல். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரு விரோதமாக எரிச்சல் அடைந்து பிரிஞ்சு போன பிறகு அவரை குறித்து இவர் தீது சொல்கிறதும், இவரை குறித்து அவர் தீது சொல்கிறதும் இன்னைக்கு காணப்படுது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இது நான் வெறுக்கிற காரியம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கவே கூடாதுங்க, பொய்யான இடவே கூடாதுங்க. அது எனக்கு பிடிக்காது, நான் வெறுக்கிற காரியம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன்கிட்ட பாவமே இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா அவனை வெறுக்கக்கூடாது, அவனை விட்டு பிரிஞ்சு போயிடலாம். எப்பா நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டிக்கா, உன்கிட்ட என்ன பாவம் இருக்குது, அதனால் நான் உன்னை வெறுக்கலை, பட் நான் உங்கள்கிட்ட சேர்ந்துருக்க முடியாது, அப்படி பிரிஞ்சு போயிடலாம் அன்பா. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒரு சோவன்ஸோ கேட்காரு, ஏன் நீங்கள் அவர்கிட்ட நல்லா இருந்தீங்க, இப்போ ஏன் அவரை விட்டு பிரிஞ்சிட்டீங்க? ஐயா, நான் கர்த்தருக்கு பயந்து வாழ விரும்புகிறேன், அவரோடு சேர்ந்து இருந்தால் சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய வேண்டியிருக்கு, அதனால் நான் பிரிஞ்சு இருக்கிறேன். பட் கர்த்தர் அவரை நேசிக்கணும், கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும், கர்த்தரால் அவர் மனம் திரும்பணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து கேட்கும்போது பிரிஞ்சு போன பிறகு நம்ம, ஐயோ அவன் சரியான எத்துவாளியா, அவன் மனுஷனாயா, அவன் மலை விழுங்கி, அப்படி அவனுக்கு விரோதமாக காய்மக்காரமாக பொறாமையா எரிச்சலாக பேசி அவனை சபிக்கப்பட்டவனை மாற்றிட்டோன்னு வைங்களேன்,
அது தேவன் விரும்பாத ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகளை இயேசு நேசித்தார். ஏன்? அவங்க மனம் திரும்பணுங்கிறதுக்காக, அவர்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய அன்பில், தேவனுடைய ஸ்பாவத்தில் நிலைச்சிருக்கணும். நம்முடைய ஸ்பாவங்கள் மனிதர்களை பார்க்கும்போது மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாக மாறவே கூடாது. இப்போ என்கிட்ட சிலர் வந்து பேசுவாங்க, அவங்க கருத்துக்கள் எனக்கு ஒத்து வராது. நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன், இப்போ எனக்கு பேச நேரம் இல்லை, மன்னிச்சுக்கிடுங்க, நான் உங்ககிட்ட பிறகு பேசுகிறேனே. ஏன்? அதுக்கு மேலே பேசினா வாக்குவாதம் வரும். அதுக்கு மேலே பேசினா சில நேரம் சண்டை கூட வரலாம். நம்ம சண்டை போடுறதை விட, வாக்குவாதம் பண்ணுறதை விட அமைதியை விலகி செல்கிறது நல்லது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தருக்கு விரோதமாக தீங்கி நினைக்காதபடி, ஒருவருக்கு விரோதமாக பொய்யானை இடாதபடி, நம்மை தேவனுக்கு பயந்தவர்களாக காத்து கொண்டு அன்போடு அமைதியாய் விலகுகிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதனால தான் வேதத்தை படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம வேதத்தை கருத்தாக படிக்கும் பொழுது தான் தேவனுக்கு எது பிரியமானது எது பிரியமில்லாததுங்கிற கண்டு நம்மை காத்து கொள்ளும்படி நம் ஞானமாக ஒதுங்கி விலகி போக முடியும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை விட்டு விலகி உங்களை காத்து கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏதோ உம்முடைய பிள்ளைகளை உமது கிருபையின் கரத்தில் தந்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும், உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும், உம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.